ஆகஸ்ட் 23 ஆவணி 6 ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இரவு 7:48 வரைக்கும் மூல நட்சத்திரம் தாங்க. இன்னைக்கு மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா போவோமா ஊர் கோலம் அப்படிதாங்க இருக்க போகுது. எங்கேயாவது வெளியில் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு மைண்டு வெளியில் போகிறதுக்கே உண்டான ஸ்டெப் என்னவோ அதை நோக்கி போயிட்டே இருப்பீங்க. ஒரு சில நபர்கள் இன்னும் ஒரு அடுத்த மாதமோ இல்லை அடுத்த வாரமோ எங்கேயாவது வெளியில் டூர் போகலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணுவீங்க. ஒரு சில நபர்கள் இன்றே ஏதாவது சின்ன வேலையாக இருக்கும், ஆனால் அப்படி இப்படி சுற்றிட்டு அந்த வேலையை ரீச் பண்ணி கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்குங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் உத்தியோகம் சார்ந்து யார் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி அப்படியே விட்டுருந்தீங்களோ அது கண்டினியூ ஆகிறதுக்கும் அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வர்றதுக்கும் உண்டான நாளாக இன்று அமையுங்க. இன்றைக்கி ஏதாவது உங்களோட லைஃப்பில் முக்கியமான ஒரு விஷயம் நான் பண்ண போகிறேன், திருமணமாகட்டும், டாக்குமெண்ட் ஆகட்டும், வண்டி வாகனமாகட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்லைங்க. நீங்கள் சக்கரத்தாழ்வார வழிபாடு பண்ணிவிட்டு உங்களுடைய முக்கியமான வேலைகளை பண்ணும்போது இன்றைய நாள் ஃபுல்லாமே சிறப்பான நாளாக இருக்குங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலன்க. இன்னைக்கு எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது ஒரு 2 நாளைக்கு தள்ளி வச்சுக்கோங்க. காரணம் என்னென்னா, உங்களுக்கு மனப்பதட்டம், மன உளைச்சல் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்படி மீறி ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கும்போது நீங்கள் வாராகி அம்மனை வழிபாடு பண்ணிவிட்டு தாராளமாக இறங்கலாம். ஆனாலும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள், குடும்ப விஷயங்களில் ஈடுபடுறது, மற்றவங்களுக்கு போயிட்டு நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவங்கள கொண்டு போய் சேர்த்துறது, இந்த மாதிரியெல்லாம் வச்சிட்டிங்க அப்படின்னா அதன் மூலிமா நீங்கள் தான் அவமானப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுங்க. அதனால் உங்களோட வேலையை மட்டும் இன்றைய நாள் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் மனப்பதட்டம் இல்லாமல் இருக்கலாங்க. நான் சொன்ன மாதிரி வாராகி அம்மன் வழிபாடே இன்றைய நாள் முள்ள உங்களை சிறப்பாக வச்சுக்கோங்க. மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலன். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது கொஞ்சம் அத்துமீறி போகாமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக உங்களோட பேச்சை கொண்டுட்டு போனீங்கன்னா பரவாயில்ல. அதே மாதிரி பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்க, மீடியாவில் இருக்கிறவங்க, ஏதாவது ஒரு ஸ்பீச் கொடுக்குறீங்க, எங்கேயாவது ஒரு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா உங்களோட பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனம் முக்கியம். ஏன்னா அந்த பேச்சே உங்களுக்கு மனப்பதட்டத்தையும், இதுக்கப்புறம் நம்ம இப்படி பேசியிருக்கலாமோ அப்படிங்கிற யோசிக்க வைக்கிற ஒரு விஷயத்தையும் கொடுத்துரும். அதனால் ரொம்ப அவசியம். மிதுன ராசி என்பர்கள் என்று பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் வழிபாடு மேற்கொண்டு அடுத்தடுத்து வேலைகளை நீங்கள் ஈடுபாடு பண்ணீங்க அப்படின்னா அந்த வேலையும் பூர்த்தியாகும். கடகம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலனுங்க. இன்றைக்கி எடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறீங்க, ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறீங்க, இல்லை ஒரு கிளைண்ட்டை பார்க்க போகிறீங்க அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் தடை தாமதமாக இருக்குங்க. என்னடா அது 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் நம்ம பார்க்க முடியலையே, இன்னும் வேலை ஆகலையே, ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தடை தாமதம் ஏற்படுங்க. அதனால் கொஞ்சம் முன்கூட்டியே உங்களோட வேலை பணிகளை கொஞ்சம் வேகமாக நடத்திக்கிறதுங்கிறது உங்களோட பொறுப்பு தான். அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கடன் நிலையால் சில நபர்கள் மன உளைச்சல் படக்கூடிய ஒரு சூழல். அவங்கள கடன் வாங்கிட்டோம்னாலே நம்ம அவங்கள பார்க்குறக்கே ஒரு மாதிரி இருக்குமே, ஆனால் நிறைய விஷயங்களை இன்றைக்கி கொஞ்சம் கடக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கோங்க. அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள் திருமணம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், வண்டி வாகனமாக இருக்கலாம், டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் பண்ணும்போது நீங்கள் நவகிரகங்களை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட பணிகளை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் மனப்பதட்டம் இல்லாமல் கொண்டுட்டு போகலாங்க. சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலன். குழந்தைகள் சார்ந்து நீங்கள் என்னென்ன மனக்குழப்பத்தோடு இருந்தீங்களோ, என்னென்ன சந்தேகப்பட்டுட்டு உங்களை நீங்கள் வருத்திக்கிட்டு இருந்தீங்களோ அதுக்கு இன்றைக்கி தெளிவு கிடைக்கக்கூடிய நாளுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு சூழலைவா நான் இந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் குழந்தைகளை பற்றின தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது ஏற்படும். அதே மாதிரி காதலில் யார் யார் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளத்தால் பிரிஞ்சிருந்தீங்களோ அவங்க மீண்டும் இணையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில நபர்களுக்கு புதிய காதல் பிறக்கவும் இன்றைக்கி சான்சஸ் இருக்குங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சண்டிகேஸ்வரர் வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய புதிய விஷயங்களில் நீங்கள் தொடங்கும் போது இன்றைய நாள் வெற்றிகரமாக இருக்குங்க. கன்னிராசி என்பர்களுக்கு இன்றைய ராசி பலனுங்க. ரொம்ப நாளாக நீங்கள் அம்மாவுக்கு செய்யக்கூடிய சில கடமைகளை விட்டு வச்சுருப்பீங்க. அதுக்குண்டான நாள் இனி அம்மா சொல்லியிருக்காங்க. அது ஏதாவது தொழில் தொடங்குறதுக்கு சொல்லியிருக்கலாம், ஏதாவது அவங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லியிருக்கலாம், இல்லை மருத்துவ விஷயமா இருக்கலாம். சொல்ல போனோம்னா சின்ன சின்ன விரயம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் தாங்க இருக்குது. அதனால் அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் பொறுப்புகளையும் செய்யக்கூடிய நாளாகவும் இருக்கும். அதே சமயம் ஒரு சில நபர்களுக்கு
புதிய கல்வி முறையை தேடி போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குங்க. நம்ம ஏதாவது வந்து ஜோதிடம் கற்றுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது மந்திரங்கள் கற்றுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது வேறு ஏதாவது இப்போ நீங்கள் ஒரு ஜாபே பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, வேறு ஏதாவது கோர்ஸ் பண்ணோம் அப்படின்னம்னா இன்னும் அப்டேட் ஆகலாமே நம்மளோட ஜாபில் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு கூட வரலாம். அப்போது கல்வி கற்றுக்கக்கூடிய ஒரு பேஸ்மெண்ட் இன்றைக்கி வந்து போட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நீங்கள் ஒரு புதிய முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பெருமாளுக்கு வந்து துளசி மாலை உங்கள் கையால் வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிச்சயம் நீங்கள் முயற்சி செய்கிற அத்துணை விஷயங்களும் வேகமாக நடக்குங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலன். இளைய சகோதர சகோதரி என்று சொல்லக்கூடிய யாராவது வந்து உங்ககிட்ட உதவி அப்படின்னு கேட்குறாங்க, அதாவது கூட பிறந்தவங்க மட்டும் இல்லைங்க, நீங்கள் தம்பி தங்கச்சியாக நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஒரு உதவி கேட்குறாங்க அப்படின்னா இன்றைக்கி கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தயாராக இருங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக சொந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொழிலில் இருக்கிற சீக்ரெட், ஒரு மைனூட்டான ஒரு சீக்ரெட்டு, எப்படி வந்து நம்ம லாபம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு நண்பர்களால் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இந்த விஷயமெல்லாமே வந்து உங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கும் உங்களோட தொழில் அப்டேட் பண்ணுறதுக்கும் மிக மிக உதவிகரமாக இருக்கும். அதில் ஒரு மிக மிஞ்சிய மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையுங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணிவிட்டு உங்களுடைய ஒவ்வொரு வேலையும் நீங்கள் ஆரம்பிக்கும் போது எந்த தடை தாமதமும் இல்லாமல் வேலை வெகு நிறைவாகவும் முடியும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலனுங்க. உங்களோட வருமானமாகட்டும் பொருள் வரவாகட்டும் இன்னைக்கு மிக மிக சூப்பராக இருக்குங்க. நீங்கள் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்ட எஃபோர்ட்டுக்கு உண்டான பலன் இன்னைக்கு நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி உங்களோட பேச்சால், உங்களோட டேலண்ட்டால், ஸ்கூல் லைஃப்லேருந்து ஆரம்பித்து பிஸ்னஸ், ஜாப், எந்த விஷயத்தில் எந்த ரிலேட்டடாக நீங்கள் இருந்தாலும் சரிங்க, அதில் ஒரு பாராட்டும் புகழும் வாங்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் இன்னைக்கு காலபைரவரை வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய ஒவ்வொரு வேலையும் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சூப்பரான நாளாக இன்னைக்கு இருக்குங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலனுங்க. உண்மையுமே இன்னைக்கு தனுசு ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு தான் அவங்களுக்கு ஒரு சக்ஸஸான விஷயம் நடக்குங்க. ஒரு விஷயத்துக்காக போயிருக்காங்க, காலையில் ஒரு 9 மணிக்கு போகிறாங்க அப்படின்னா ஐயோ இன்னைக்கு டோட்டல் வேஸ்ட்டா அப்படின்ட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து அவங்களுக்கு ஒரு மேஜிக் மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இன்றைக்கி நாள் ஃபுல்லாமே இந்த மாதிரி தாங்க. அதனால் வந்து நீங்கள் காலையிலேயே ரிலாக்ஸாக இருந்துக்கலாம். ராசி பலன் பார்த்துருப்பீங்க. அப்போ இன்றைக்கி ஃபுல்லாமே சூப்பராக இருக்கும். என்ன கொஞ்சம் லேட் ஆகும், டென்ஷன் வர வைக்கும் அப்படிங்கிறது மட்டும் இருந்தால் போதும். இன்னொரு விஷயம், ஜாபில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ நாள் வந்து எந்த இடத்துல உங்களோட நேம் டேமேஜ் ஆகிட்டு இருந்துச்சோ அந்த இடத்துலையே சூப்பர் பையன்பா, நான் இவனைவா நான் போய் தப்பாக நினச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குங்க. இன்னைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை வழிபாடு பண்ணிட்டு உங்களுடைய ஒவ்வொரு வேலையும் ஆரம்பிங்க. நிச்சயம் இன்றைய நாள் வெற்றிகரமாக இருக்குங்க. மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலனுங்க. கணவன் சார்ந்து மனைவிக்கும், மனைவி சார்ந்து கணவருக்கும் இன்னைக்கு சுப விரயங்கள் ஏற்படும். அதாவது என் ஹஸ்பண்ட் இது வாங்கி கொடுத்தாங்க, என்னோட ஒய்ஃப் இது வாங்கி கொடுத்தாங்க, அந்த மாதிரி வந்து கொஞ்சம் விரைய செலவாக இருந்தால் கூட அது ஒரு மகிழ்ச்சிகரமாக கொண்டுட்டு போகக்கூடிய நாளாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது ஸ்போர்ட்ஸில், டான்ஸு, மியூசிக் இந்த லைனில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு கான்ஃபிடென்ட் இன்னைக்கு அவங்களுக்கு கிடைக்குங்க. மகர ராசி நண்பர்கள் இன்னைக்கு ஏதாவது வந்து ஒரு புதுசு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்க, புதிய விஷயம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா லட்சுமி நரசிம்மர் வழிபாட்டை மேற்கொண்டுட்டு நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அடுத்தடுத்த விஷயங்கள் உங்களுக்கு தடை இல்லாமல் செல்லுங்க. கும்பம் ராசி நண்பர்களுக்கு இன்றைய ராசி பலனுங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது டீ ஷாப் வச்சுருக்கிறவங்களா இருக்கட்டும், ஹோட்டல் நல்ல ஒரு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சொல்ல போனோம்னா நீங்களே முதலாளி, நீங்களே தொழிலாளி அப்படி இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு மிக சூப்பரான நாள், நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய நாள்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் உடல்நிலை தொந்தரவால் ஒரு மனபயம், மனப்பதட்டம், இது ஏதாவது பெரிய தொந்தரவு தந்துருமா அப்படிங்கிற ஒரு மனபயம் மட்டும் ஏற்படும். ஆனால் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டோட உடல்நிலையும் சரியான விதத்தில் சாப்பிடுங்க, சரியான விதத்தில் தூங்குங்க, கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இன்றைக்கி புது விஷயம் ஏதாவது ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா லிங்கோத்பவர் வழிபாடு எடுத்துக்கிட்டு உங்களோட விஷயங்கள் பண்ணினீங்க அப்படின்னா எந்த விதமான தடையும் இல்லாமல் சூப்பரான நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய ராசி பலன். நீங்கள் உங்களோட வாரிசுகளுக்கு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதோ அல்லது பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள ஏதாவது
வருமானத்துக்கு உண்டானது ஏதாவது ஒன்று பண்ணணும்ப்பா. நம்ம பையன் கஷ்டப்படுறான், நம்ம பொண்ணு கஷ்டப்படுறான், நம்ம பொண்ணு வீடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி வாரிசுகளுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். இவ்வளோ நாள் சைலண்ட்டாக பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க, எவ்வளோ ஓடுறாங்க, எவ்வளோ கடன் வாங்குறாங்க, எவ்வளோ அலைச்சல் படுறாங்க. சரி நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம கொடுத்து உதவலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கக்கூடிய நாளாக இருக்குங்க. மீன ராசி என்பவர்கள் இன்னைக்கு ஏதாவது வந்து ஒரு புது விஷயம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் சாட்சி வழிபாடு பண்ணிட்டு உங்களுடைய ஒவ்வொரு வேலையும் ஆரம்பிக்கும் போது மிக பிரம்மாண்டமாக நடக்குங்க.